நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் வாக்குத்தத்த வசனங்களை நாம் நினைவு கூறுகிறோம். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பு திருப்பி எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலிருந்து உங்களை சேர்த்து ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு காணப்படுவேன். முதலாவது நான் உங்களுக்கு காணப்படணும். அப்ப கர்த்தர் நமக்கு காணப்படணும்னா நாம் என்ன செய்யணும்? நாம ஒருத்தரை பார்க்க போனோம் அப்படின்னா நாம என்ன பண்ணோம்? ஐயா நீங்க வாங்க. அவர் 8 மணிக்கு வீட்டு விட்டு போயிட்டாரு, இல்ல 9 மணிக்கு வீட்டு விட்டு போயிட்டாரு, காலையில 5 மணிக்கு வீட்டு விட்டு போயிட்டாரு. ஏன்னா அவரை பார்க்கணும். ஆனா நாம அவர் 5 மணிக்கு வெளியே போறாருன்னா 6 மணிக்கு போனா பார்க்க முடியுமா? அவரை சொல்லுங்கள, பார்க்க முடியுமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றது நம்ம லேட் பண்றோம். தேவனை பார்க்க வரோம். ஆண்டவர் மனுஷனை பார்க்கறது தயவு செய்து மனுஷனை பார்க்க நம்ம ஒரு நாள் வரவே இல்லை. ஆனா நாம கர்த்தரை பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு முன்னாடி இங்க 8:30 மணிக்குன்னா 8:25 வந்துருவாரு. ஆனா அவரை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்தோம்னா தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவர் வந்துட்ட உடனே அவருக்கு அவருடைய வேலை முடிஞ்சுதான் அவர் போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்மோடு இருக்கிறார். ஆனாலும் நான் உங்களுக்கு உதாரணமாய் சொல்லுகிறேன். அப்ப நான் ஒரு மனுஷனை பார்க்க வேண்டும், அல்லது ஒரு தேவை நமக்கு எழுதுவதற்கு கடன் வாங்கணும், இல்லை பொருள் கொடுக்கணும், ஏதாவது ஒரு செய்யணும். ஆனா அவர்கள் சொல்லுகிற அவர்களுடைய தேவைகள் அவருடைய காரியங்களுக்காக நாம போல நம்முடைய தேவைகள் நம்முடைய காரியத்துக்காக நம்ம என்ன பண்றோம்? அங்க போறோம். அப்ப நம்ம போகும்போது என்ன பண்றோம்? அவர் சொன்னா அது மிக அருமையான வார்த்தை. நான் உங்களுக்கு காணப்படுவேன். எப்படி காணப்படுவாரு? அல்லேலூயா. எப்படி காணப்படுவாரு? அப்ப ஏன் தெரியுமா காணப்படல? நமக்கு அது காணப்படாத காரணம் என்ன தெரியுமா? சொல்லுமா வாசிக்க. ஏசாயாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 5:13. என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்கள் கனமுள்ளவர்கள் தோய்ந்து போகிறார்கள், கூட்டத்தார் ஏன் தெரியுமா? இவங்க அறிவு இல்லாததுனால கர்த்தரை காணப்பட முடியல. நான் உங்களுக்கு காணப்படுவேன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? காணப்படுவேன். அப்ப இவங்க வேதம் சொல்லுகிறது, இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் என்ன பார்க்க முடியல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் பலனை பெறுவார்கள். ஆனா பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் ஜனங்களுக்கு என்ன இல்ல? தேவனை அறிகிற அறிவு இல்லாததுனால் அவரை காணப்பட முடியல, அவரை பார்க்க முடியல, அவரிடத்துல கேட்டுக்கொண்டு கற்றுக்கொள்ள முடியல, அவர் கொடுக்க வேண்டியதை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியல. அப்ப இனி சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனை என்ன பண்ணோம்? பார்க்கணும். அப்ப தேவனை பார்க்க வேண்டுமானால் நம்முடைய அறியாமையை நாம் மாற்றணும். இன்னைக்கு நிறைய பேர் அறியாமையை மாறாததுனாலதான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில சமாதானம் இல்ல, வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, வாழ்க்கையில நிம்மதி இல்ல. அப்போ வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இல்ல அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? கர்த்தரை தேடுகிறதுல நாம் நிறைவாய் மாறணும். அப்படி நிறைவா மாறதான் வேதம் சொல்கிறது, தேவனை தேடும் போது அவர் நமக்கு கண்டடைய வேண்டுமானால், நாம் அவருக்கு பார்க்க வேண்டுமானால், அவரை நாம் நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மிடத்தில் சேர வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட ஒரு மனுஷியாய்
எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சொன்னால், இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நீங்க அநேக ஜனங்கள் இன்னைக்கு தேவனை காணப்பட முடியாத அல்லது தேவனிடத்துல அவர்கள் சேர முடியாத இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால், கர்த்தருக்கு ஏற்ற பயத்தை இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்ற பயம் இல்லாததுனால் அவர்கள் தேவனை என்ன பண்ண முடியல, காண முடியல, பார்க்க முடியல. எங்க வீட்டுக்காரர் சீக்கிரமா வந்துருவாங்க, எங்க மனைவி சீக்கிரமா வந்துருவாங்க, எங்க பிள்ளைங்க சீக்கிரமா வந்துருவாங்க, எங்க வேலையில எங்க என்னது சூப்பர்வைசர் சீக்கிரமா வந்துருவாரு. நான் அவர் போறதுக்கு முன்னால போய் நிக்கிறாங்க. அவரு போறதுக்கு முன்னால நான் இருக்கிறேன் கேட்டா, அவர் என்ன பார்த்துட்டாருன்னா சண்டை போடுவார். யார் சண்டை போடுவாரு? சூப்பர்வைசர், முதலாளி, உலகத்துக்குரிய காரியம், உலகத்துக்குரிய மனுஷன். இந்த மனுஷனுக்கு ஏற்ற பயம் இருக்குது. இந்த மனுஷனுக்கு ஏற்ற அந்த பக்திகளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு மாதிரி அந்த எஜமான பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர்வைசர் பார்த்தா அல்லது அந்த அதிகாரி பார்த்தா அப்படியே பயம் அப்படி வரும். ஆனா கர்த்தரே என்ன பண்றது? அந்த பயம் கிடையாது. சும்மா அப்படியே வேலைக்கு பயம் பயப்படுற மாதிரி நடிக்கிறது. எத்தனை குடும்பம் நீங்க அநேக கிறிஸ்தவ குடும்பத்துலதாங்க பக்தி மாதிரி நடிக்கிறாங்க, பக்தி மாதிரி பேசும். ஆனா வேஷம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான். ஆனா பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. வேஷம் போட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. இங்க போட்டுக்கலாம், நம்ம இடத்துல பார்த்து போட்டுக்கலாம், சகோதரியை பார்த்து போட்டுக்கலாம், சகோதரரை பார்த்து போட்டுக்கலாம். ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா பக்தி வேஷத்தை இங்கே கலைக்கணும். இங்க கலைச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். பக்தி வேஷ மாதிரி நடிக்க தேவையில்லை. ஆனா பக்தியா இருந்தா மாத்திரம் போதும். வேஷத்தை கலந்து பக்தியாய் மாறுவோம்னால் நான் பரலோகத்துக்கு போக முடியும். அதற்காகத்தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவனாய் காணப்பட வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிறார் சொன்னா, இங்க பார்த்து ஒரே வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 23:6 வாசிக்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்கள் எங்க நினைத்திருப்பேன்? கர்த்தருடைய வீட்டில. கர்த்தருடைய வீடு இங்க வந்துருவீங்க. கர்த்தர் நிறைய பேர் நினைக்கிறாங்க சபையில தான் கர்த்தர். ஆனா நல்ல கவனிங்க, கர்த்தர் நீங்க எங்க இருக்கிறீங்க அங்கெல்லாம் இருக்கிறார். நம்மளோட கூட இருக்கிறார். ஆனா நாம அங்க இருக்கிற இடத்துலயும் பயம் இல்லை, சபைக்கு வந்தாலும் பயம் இல்லை. ஆனா என் ஜனங்கள் அதிகமாயினா என்ன பண்ணி போறாங்க? சந்தானமாய் போகிறார். கர்த்தருக்கு ஏற்ற பயம் நமக்கு இருக்குமானால் நாம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை நாம் என்ன பண்ணுவோம்? மறைத்து அதை விட்டு கர்த்தருக்கு ஏற்ற விதமா நம்மளுக்குள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கர்த்தரை வார்த்தைக்கு நேரம் போகிறோம். இந்த நாளில் கர்த்தரை வார்த்தை கொடுக்கிறது அந்த சகோதரர்களை குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது.